இப்ப நாம எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில்லை, நம் உடன் இருப்பவர்களிடம் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான அனுபவங்களை நமக்கு தருகிறது. இப்ப நச்சை வாயிலே கொண்டு நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கடைசியா சொல்லுகிறான், உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நான் ஒரு வரியை என்னுடைய பேச்சினுடைய இறுதி பகுதிக்காக நான் பிரித்து வைத்திருக்கிறேன். பச்சை ஊன் உயர்ந்த வேர் படைகள் வந்த பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இந்த ஒரு வரியை உங்கள் மனதிலே அப்படியே இருத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சினுடைய நிறைவு பகுதியிலே இந்த வரிக்கு நாம் எப்படியெல்லாம் விஷயங்களை இந்த நாட்டிலே சந்தித்திருக்கிறோம் என்பதை நான் சொல்ல முற்படுகிறேன். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. என்ன நாம சாதாரணமா பயன்படுத்துற ஒரு சொலவிட என் தள்ள இடி வந்து விழுந்ததுங்க அப்படிங்கிறோம் இல்லையா? ஒரு தாங்க முடியாத ஒரு செய்தி வந்தால் நம்ம என்ன சொல்றோம், தடியில இடிய போட்டுட்டானே அப்படின்னு பேசுகிறோம். பாரதி அதை சொல்றான், இடி என்னடா வானமே வந்து விழுந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. நான் எது வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இதுவாகத்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன், இப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்ற அந்த திடம் ஒரு மனிதனுடைய மனதிலே இருந்தது என்று சொன்னால் அவன் எதை பற்றியும் வாழ்க்கையிலே கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதை முதலில் பதிவு செய்கிறான் பாரதி. இப்ப இந்த அச்சம் என்பது என்ன விதமான அச்சங்கள் எல்லாம் நமக்கு இருக்குன்னு பார்த்தா ஒரு மூணா பிரிச்சுக்கலாம். முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு அச்சம், அப்புறம் இந்த சமூகத்தை பத்தி வெளியில நமக்கு இருக்கிற அச்சம், அப்புறம் இழந்து விடுவோமோ என்பதை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அச்சம். நம்ம மனசுக்குள்ள என்ன அச்சம் இருக்கு, என்னென்ன விதமான அச்சங்கள் இருக்கு? கண்ணதாசன் ஒரு அழகான பாட்டு எழுதினாரு, எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான் அது, ஒரு தனி கவிதை. அது ஒரு குழந்தை ஒன்று தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை எழுப்புவதற்கு அந்த தாயார் செல்லுகிறார். கண்ணதாசன் சொல்ற, எழுப்பாதீங்க இந்த குழந்தைய. ஏன்டா எழுப்பக்கூடாது, ஏன் எழுப்பக்கூடாதுன்னு கேட்டா கண்ணதாசன் சொல்லுகிறார், அவனை எழுப்பாதீர், அவன் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். சின்ன குழந்தை அவன், அரையாண்டு சிறுவன் அவன், இந்த வயதினில் இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை திறந்திந்த காசினியை காணுங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கு அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றி கெட்ட நண்பர்கள் தாம் நாற்புறமும் சூழ்வாரோ, நலம் இழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயிற் கொடுமையினால் வியர்வையிலே நீராடி ஐயா பசியென்றே அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்ற இப்பொழுது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அவன் அப்படியே தூங்கட்டும். கோடிக்கு அதிபன் என குறையாது பெற்றாலும், நாட்டுத் தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கெட்ட பொருள் எல்லாம் கிடைத்தாலும், அவன் விட்டு மாட்டுக்கே கூட மரியாதை கிடைத்தாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, பூ போல தூங்குகிறான். பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவியரை இன்று வரை சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதுகளில் ரகசியங்கள் பேசுகிறான். லாலீலா பாடுகிறான். வெள்ளை மலர் முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனியமுதை பேதையீர் எழுப்பாதீர். எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தப்பி நடந்துவிட்டால் தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, துயரம், நடுக்கம், பயம், கோபம், கும்பி அழுதல், குறுத்தல், குறுகுறுத்தல், வெம்பி அழுதல், வெறுத்தல், விறுவிறுத்தல், அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? அவனை எழுப்பாதீர், அவன் அப்படியே தூங்கட்டும். இப்பொழுது தூங்கட்டும், பிறகு எழுவதற்கு, இப்பொழுது தூங்கட்டும், பிறகு அழுவதற்கு அவனை எழுப்பாதீர், அவன் அப்படியே தூங்கட்டும் என்றான். இப்ப இந்த பாட்டை கேட்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? ஓ, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? ஆமாண்டா, வாழ்க்கைனா இவ்வளவு பிரச்சனை தான் இருக்கும். நான் சொல்லுவேன், அவனை எழுப்புடா, இப்ப எழுந்துகட்டும், இப்பொழுது எதிர்ப்பதற்கு, இப்பொழுது எழுவதற்கும், இறுதி வரை போராடுவதற்கு அவனை எழுப்புங்கள், அவன் எப்படியே விழிக்கட்டும் அப்படின்னு நாம பாடக்கூடிய மனம் நமக்கு இருக்க வேண்டும். நாம பிரச்சனைகள்னு வருகின்ற பொழுது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். யூ கேன் ஃபைட் an issue, யூ கேன் ஃபிளைட் an issue. ஒன்றை எதிர்த்து போராடலாம், ஒன்றிலிருந்து தப்பித்து அப்படியே ஓடிவிடலாம். நம்மள பல பேர் என்ன சொல்றோம், அந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே நழுவி கழுவி மாதிரி ஓடிட வேண்டியது. அந்த பிரச்சனையை கண்ணுக்குள்ள நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு நம்ம தயாரா இல்ல.
ஒண்ணும் இல்ல சார், நம்ம ஒரு மருத்துவமனையில நமக்கு வேண்டிய ஒரு ரொம்ப உறவுக்காரங்க, நம்ம அம்மா அப்பா யாரையாவது ஒருத்தர் சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. மரணம் என்பது நிச்சயம் எல்லோருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு வரலாம், யாருக்கு வேண்டாலும் வரலாம். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி கூட எனக்கு வரலாம். அதை பத்தி நான் ஒரு அச்சமும் இல்ல. இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்ந்தோமா, ஏமாத்தலையா, பொய் சொல்லலையா, திருடலையா, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படலையா, உழைச்சி சாப்பிட்டோமா, சாப்பிட்டதுக்கு நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்தோமா, பகிர்ந்து கொண்டோமா, அவ்வளவுதான். அது இருந்தால் இந்த நிமிடம் மரணம் வந்தாலும் பரவாயில்லை. அப்ப நம்ம பெற்றோர்களையோ யாரோ ஒருத்தர் மருத்துவமனையில அனுமதிக்கிறோம்னு சொன்னா, அவங்க ஒரு ஐசியூல இருக்காங்க, நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசை. ஆனா அந்த டாக்டர் வரும் பொழுது அவரை சந்திப்பதற்கு அந்த குடும்பத்துல 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க. 5 பேர்ல ஒருத்தன் மட்டும் தான் டாக்டர் கிட்ட போய் பேசுவான், பாத்திருக்கீங்களா? ஏன் அந்த ஒருத்தன் மட்டும் தான் பேசுறான்? மத்த 4 பேரும் அந்த டாக்டர் கிட்ட பேசி அந்த டாக்டர் ஏதாவது ஒண்ணு பிரச்சனையா சொல்லிட்டாருன்னா அதை கேட்டுக்கிறது கூட அவனுக்கு துணிச்சல் கிடையாது. அப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த 5 பேர்ல ஒருத்தன் தான் இது மரணத்தில் முடியும் என்று சொல்ல போகிறார்கள் என்றால் அதை கேட்டுக்கொள்வதற்குரிய துணிச்சல் அந்த 5 பேர்ல ஒருத்தருக்குதான் இருக்கு. அப்ப மத்த 4 பேர் என்ன நினைக்கிறாங்க, இதை கேட்க வேண்டாம், அந்த பிரச்சனையில இருந்து விலகி ஓடிடலாம். நீங்க எவ்வளவு ஒடிஞ்சு ஓடினாலும் பிரச்சனை வந்தால் அது வந்துதான் தீரும். பிரச்சனையை சந்திக்க வேண்டும், பிரச்சனையை எதிர்க்க வேண்டும், பிரச்சனையை கையாள வேண்டும், பிரச்சனையை போராடி ஜெயிக்க வேண்டுமே தவிர பிரச்சனையிலிருந்து ஒருபோதும் நாம் ஓடி ஒழிய முடியாது. இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் பிரச்சனையை தள்ளி போடலாம்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அதை தள்ளி போடுவோம். சின்ன விஷயம் எடுத்துக்கலாம், என்ன சமைக்கலாம் நைட்ல லேடிஸ் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? 10 விஷயம் பேசுவாங்க. இதை பண்ணலாமா, அதை சரி பொழுது பொழிஞ்சா பாத்துக்கலாம். என்னன்னா அதுவே ஒரு பிரச்சனை. அட சமைக்கிறதா ஒரு பிரச்சனை, என்ன சமைக்கிறதுன்றதா ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா என்னன்னா இப்ப இதை பத்தி ஒரு முடிவு எடுக்க முடியாது, இதை காலையில வரைக்கும் ஒத்தி போட்டுக்கலாம், காலையில பெட்டர் ஐடியா வரும் நம்ம யோசிக்கிறோம். எப்பயுமே ஒரே ஐடியா தான் வரும், பெட்டர் ஐடியா வராது. சில பேர் நினைப்பாங்க நரசிம்மராவ் பாலிசி நல்லதுன்னு, வாய மூடிட்டு சைலண்டாவே இருக்கலான்னு. அது எல்லா நேரத்திலையும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பிரச்சனைகளை நாம் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பல பேர் நம்மில் அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. நாம ஒரு பழமொழி பயன்படுத்துவோம் தெரியுங்களா? நான் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு வருஷம் படிச்சு முடிச்சிட்டோம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தோணுது. விருப்பப்பட்டு தான் சேர்ந்தாங்கன்னே வச்சுப்போமே, ஆசைப்பட்டு ஒரு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டாங்க. ஒரு ஆண்டு படித்து முடிக்கிற போது ஐயோ இன்ஜினியரிங் எனக்கு சம்பந்தமே இல்ல, நான் தெரியாம +2ல இருந்த அந்த விருப்பத்தினால வந்துட்டேன், இங்க பார்க்கும்போது இது என்னுடைய தொழில் இல்லைன்னு எனக்கு தெரியுது, அதனால இதை விட்டு விட்டு வெளியே போய்விடலாம் என்று நான் நினைக்கின்ற பொழுது முதல்ல எனக்கு வர்றது என்ன, நான் சரியான முடிவு எடுக்கிறேன்னா அந்த அச்சம் வரும். 2வது, நான் விட்டுட்டு போறது சரியான முடிவா, நான் வேற ஒரு இடத்துக்கு போனா அது ஒழுங்கா இருக்குமா, 3வது, எங்க வீட்டுல போய் சொன்னாக்க இது எங்க அம்மா அப்பா ஏத்துக்குவாங்களா. இவ்வளவு அச்சங்கள் வரும் பொழுது கடைசியா அந்த மாணவனும் மனைவி என்ன பண்றாங்க, பாப்போம் இது எப்படியாவது கடத்திடுவோம், இந்த 4 வருஷத்தை முடிச்சிருவோம், முடிச்சதுக்கு அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு அந்த 4 வருஷத்தை கடத்திட்டு 4 வருஷத்துக்கு அப்புறமா வேற ஒண்ணு நம்ம செய்யலாம்னு நினைக்கும் பொழுது இங்க இருந்தும் மீள முடியாது, அங்கேயும் எகிரி குதிக்க முடியாது. இப்ப சரியான நேரத்துல ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கு எது நமக்கு தடையாக இருக்கிறது என்றால், நம்ம இங்க இருக்கிறதையே விட்டுட்டு வேற எதையாவது ஒண்ணு பண்ண போய் பிரச்சனை ஆயிடுமோ. சரி, இதை வீட்டுல போய் துணிச்சலா ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுல ஆசைடா, நீ எப்பயுமே இப்படிதான்டா, உருப்படவே மாட்ட. இன்னொன்னு சொல்லுவாங்க, கொச்சையா சொல்லணும்னா உனக்கு எப்பவுமே நாய் வாய் வைக்கிற மாதிரி தான்டாம்பாங்க. சொல்றோமா இல்லையா நம்ம? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது மேல ஆசை அப்படின்ற சொலவடை சரியான சொலவடையா? இது அச்சத்தின் அடிப்படையில் எழக்கூடிய சொலவடைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஒரு கொம்புல தொங்கிட்டு இருக்கிறோம் குரங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குரங்குக்கு பறக்கிற ஆசை வந்தா குரங்குக்கு தான் பறக்கிற ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். குரங்கு பறக்கணும்னா என்னங்க பண்ண முடியும்? கொம்பை பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருந்தா பறக்க முடியுமா? எப்ப கொம்பை விடுறோமோ அப்பதான் பறக்கிறதே முடியும். அப்ப அடிப்படை என்ன,